வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6120 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 6060 ஒரு சப்போர்ட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். சரி, மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஒரு செல் சிக்னல் கொடுத்து நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் தற்காலிகமாக ஓரளவு செல்லிங் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா செல் சிக்னலே கண்டினியூ ஆகிருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலில் ஒரு பை சிக்னல் கூட வரலை. தொடர்ந்து மார்க்கெட் செல் சிக்னல் கொடுத்து ஓரளவு கன்சால்டேட் ஆகி 6083 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா கூட நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஒரு செல் சிக்னல் ஃபுல்லாக கண்டினியூஸாக கொடுத்து நம்மளுடைய ஐடியாவிலேருந்து காப்பாற்றிருக்கு. நம்ம தப்பான முடிவு எடுக்கணும்னு நினச்சா கூட ஒன்று அந்த தப்பான முடிவை எடுக்க வைக்காமையோ இல்லை நம்மளை சரியான பாதையிலையோ வச்சுருக்கிறதுக்கு குட்விலோட சார்ட்டிங் டூல் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்றத நேற்று பார்த்துருக்குறோம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6080 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு உள்ளது. மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தேகம் எதுவும் கிடையாது. ஒரே நாள் மார்க்கெட் இப்படி ட்ராப் ஆகி ஒரு கன்சால்டேட் பண்ணுறது அப்படின்றது க்ரூட் ஆயில் மாதிரி உள்ள கமோடிட்டிக்கு ஒரு சாதாரண விஷயந்தான். இந்த 6060 அப்படின்ற ஒரு ஜோன் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த 6060 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன். இந்த 6060க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் எந்த சமயம் வேணாலும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஆனால் இந்த 6060 மேலே நிற்க முடியாமல் ப்ரைஸ் கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டான செல்லிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு சாதகமான வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் முக்கியமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இந்த 6060. கவலையப்பட வேணாம். எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் தான் வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. குட்விலோட சார்ட்டிங் டூலும் இந்த 6060 ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றதையும் நம்புகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.